இலங்கை அரசிற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திருச்சி, கோவை மற்றும் நெல்லையில் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்த தகவல்களோடு காத்திருக்கின்றனர் நமது செய்தியாளர்கள் சார்ல்ஸ், மார்டின் மற்றும் ராமானுஜம். அவர்களோடு பேசலாம். சார்ல்ஸ், நீங்க முதல்ல சொல்லுங்க, இப்ப திருச்சியில மாணவர்களோட போராட்டம் எந்த நிலையை எட்டியிருக்கிறது? ராஜி, திருச்சியை பொறுத்தவரை சட்டக்கல்லூரி மாணவர்கள் இரண்டாவது நாளாக இன்று சாகுமறை உண்ணாவிரத போராட்டம், காலவரையற்ற போராட்டத்தை தொடர்ந்திருக்காங்க. 13 சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திருச்சி மட்டும் இல்லாமல் முசிறி, மணப்பாறை பகுதியில் உள்ள அனைத்து தனியார் கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. திருச்சி, காட்டூர், அதாவது காட்டூர் பகுதியில் உள்ள உருமு தனலட்சுமி கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் அனைவரும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க வகுப்புகளை புறக்கணித்து அவங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதேபோல் ஈவேரா கல்லூரியை சேர்ந்த மாணவர்களும் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வராங்க. தொடர்ந்து மாணவர்கள் இங்கு போராட்டம் நடத்தி வராங்க. அந்த காட்சிகளை இப்ப நேரடியாக பார்க்கலாம் ராஜி. தொடர்ந்து மாணவ மாணவிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதிலிருந்து தொடர் உண்ணா நிலையை 6 மாணவர்கள் மேற்கொண்டு வராங்க. உருமு தனலட்சுமி கல்லூரியில் 6 மாணவர்களும், திருச்சி சட்ட கல்லூரியில் 13 மாணவர்களும் தொடர் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து திருச்சி முழுவதும் இன்று கல்லூரியில் அனைத்து பகுதிகளிலும் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதேபோல் சட்டக்கல்லூரி மாணவர்கள் இன்று ராஜபக்சே உருவபொம்மை ஏற்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. திருச்சி முழுவதும் இன்று மாணவர்கள் தொடர்ந்து இலங்கையில் தமிழர்கள் நலன் காக்கவும், அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஈழம் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், தமிழ் ஈழம் மலர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. தொடர்ந்து இவருடைய போராட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றிருக்கு என்று சொல்லலாம் ராஜி. நீங்க தொடர்புல காத்திருங்க சார்ல்ஸ். மார்டின், நீங்க சொல்லுங்க, இப்ப 3வது நாளாக கோவையிலும் மாணவர்களோட உண்ணாவிரதம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இப்ப பல்வேறு கல்லூரிகள்ல இருந்து மத்த மாணவர்களும் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வர நிலையில இப்ப அங்க உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கிற மாணவர்களோட நிலை என்ன? இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் கோவையில மாணவர்கள் முதல்ல ஒரு அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 4 பேர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வச்சாங்க. இதை தொடர்ந்து அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இணைந்து இப்ப உண்ணாவிரத போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதற்கிடையே நேற்று முதல் கோவை பாரதியார் பல்கலைக்கழக மாணவ மாணவிகள் இன்று 2வது நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இன்று பிற்பகலில் தனியார் கல்லூரி மாணவ மாணவிகளும் இவரோடு கைகோர்த்து இந்த போராட்டத்தில் இணைந்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் இதேபோல அவனே சாலையில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் இதே கோரிக்கையை வலியுறுத்தி தனி ஈழம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்று வகுப்புகளை புறக்கணித்து விட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். கோவை மதிமுக அலுவலகத்தில் உண்ணாவிரதம் இருந்த 2 நபர்கள் உடல்நிலை சற்று மோசமானதால் அவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்புல காத்துட்டு இருங்க மார்டின். ராமானுஜம், நீங்க சொல்லுங்க, நெல்லையில என்ன நிலவரம்? மாணவர்கள் அங்கு வலியுறுத்துவது என்ன? இப்போது நிற்கக்கூடிய பகுதி ராஜி பார்த்தீர்கள் என்றால் இந்த பகுதி மாத்தித்தா இந்து கல்லூரி. இந்த கல்லூரியில் அதாவது சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற சாகித்ய விருது பெற்ற மூத்த முதுபெரும் எழுத்தாளர் தீக்காசி நேரடியாக மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார். அதன் பிறகு நம்மிடம் பேசிய தீக்காசி இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் என்ற கருத்தை மாணவர்களிடையே அவர் எடுத்துரைத்தார். இதற்கு மாணவர்களிடையே மிகுந்த ஒரு எழுச்சியை ஏற்பட காணப்பட்டது. சுமார் 90 வயதில் அவர் இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிறார். 1944ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற அவர் தற்போது எப்போது நாங்கள் படிக்கிற காலத்தில் எந்த போராட்டத்தில் சுதந்திர வெற்றியோடு ஈடுபட்டோமோ அதே சுதந்திர வெற்றியோடு இந்த மாணவர்கள் ஈடுபட்டிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கல்லூரியில் இந்த போராட்டத்தை நடத்தி வரும் மாணவ மாணவிகள் நம்மிடம் பேச தயாராக இருக்கிறார்கள். இதுக்கு பேசுவதற்காக இந்த பெண் இந்த போராட்டத்துக்கு உங்க பேரண்ட்ஸ் எப்படி ஆதரவு கொடுத்திருக்காங்க? இந்த போராட்டத்தை பத்தி சொல்லுங்க. இந்த போராட்டத்துல அதாவது அந்த நாட்டுல என்னென்ன நடக்குன்னு சொல்லி நூலகங்களையும் ஊடகத்திலையும் பார்த்து இந்த போராட்டம் நாங்க பண்ண போறோம். வீட்டுல முழுமையான ஆதரவு கிடைச்சிச்சு. ஏன்னா அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்க உணர்ந்ததுனாலதான் முழுமையான அவங்க ஆதரவு தந்திருக்காங்க எங்களுக்கு இந்த போராட்டத்தை கலந்துக்கிட. இந்த சூழ்நிலை உங்களுடைய மாணவ மாணவிகள் போராட்டம் இன்னும் எத்தனை நாளைக்கு தொடரலாம் இருக்கீங்க? என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? இது எத்தனை நாள் தொடரும் அப்படிங்கறது முடிவு கிடையாது. இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க தொடருவோம். இப்ப பாத்தீங்கன்னா 15 பேர் தொடர் காலவரையறையற்ற போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற வகையில தான் இந்த மாத்திட்டா இந்து கல்லூரி மாணவர் போராட்டம் கூடியிருக்குது. நாங்க ஆதரவு கொடுத்துட்டு இருக்கோம். தனி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணும். அப்புறம் இனப்படுகொலை செய்த சிங்கள அரசை கண்டிக்க வேண்டும். தனி ஈழம் வேண்டும். அதுதான் எங்களோட ஒரு முடிவு. எங்களுக்கு இது ஒரு பாடமா தான் இது வரைக்கும் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். என்ன அப்படிங்கறத இவங்க சொன்ன மாதிரி ஊடகத்துல இதுலதான் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்தோம். எங்களுக்கு எல்லாருக்குள்ளயும் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒவ்வொரு குமுறல் இருந்துச்சு. இதை பத்தி அதை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு களமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதுதான் எங்களோட இது. இந்த சூழ்நிலை இந்த போராட்டத்திற்கு நீங்க கல்லூரி மாணவிகள் வந்திருக்கீங்க. மற்ற கல்லூரி மாணவிகள்கிட்ட பேசுறீங்களா? மாணவிகளோட மனநிலை எந்த விதமான எண்ணோட்டத்தோட இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க. மாணவிகள் பொதுவாக
மாணவிகள் வந்து இதுல கலந்துக்கிறதுக்கு வந்து இந்த சமுதாயம் பெண் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறதுக்கு சமுதாயம் அனுமதிப்பதில்லை, குடும்பமும் வந்து அனுமதிக்கிறது இல்ல. அப்படி இருந்தும் நாங்க வந்து இதுக்கு வந்து கலந்திருக்கிறோம். எங்களால வந்து தொடர் போராட்டத்துல வந்து தொடர்ந்து இருக்க முடியாட்டாலும் எங்களோட ஆதரவு வந்து எப்போது போராட்டத்துக்கு உண்டு அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நாங்க வந்து இந்த போராட்டத்துல பெண்கள் கலந்திருக்கிறோம். ராஜி, நீங்க கேட்டிருப்பீங்க, அவர்களை பொறுத்தவரை மாணவிகளிடையே பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக சில இடங்களில் மட்டுமே மாணவிகள் வந்து கொண்டிருந்தனர். இன்றைய போராட்டத்தில் மாணவிகள் அதிக அளவில் காணப்படுகின்றனர். இது மட்டுமல்ல, நாளை சாராட்டக்கர் மகளிர் கல்லூரியிலும் அதேபோல் ராணி அண்ணா மகளிர் கல்லூரி மாணவிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. எனவே நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை மாணவ மாணவிகளிடையே மிகுந்த ஒரு எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பில் இருந்து ஆதரவு கரம் பெருகிக் கொண்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல் சாகித்ய விருது பெற்ற முதுபெரும் எழுத்தாளர் தீக்காசி நேரடியாக வந்து பேசியது பேராசிரியர்களிடையே ஒரு எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. மாணவர்கள் போராட்டம் நியாயமான போராட்டம் என்று. அது மட்டுமில்லாமல் அவர் அந்த காலத்தில் போராடும் போது இதேபோல் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தியதாகவும் அப்பொழுது மாத்திட்டா இந்து கல்லூரி நிர்வாகம் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்ததாகவும் அதேபோல் தற்போதும் முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இது ஒரு சுதந்திர போராட்ட வேட்கை. இந்த வேட்கையை யாராலும் அணைக்க முடியாது என்ற கருத்தை முன்வைத்தார் தீக்காசி. எனவே மாணவர்களுடைய போராட்டம் தீவிரமடைந்திருக்கிறேன் சொல்லலாம். ராஜி, நிச்சயமா ராமானுஜம், அந்த பெண்கள் பேசும்போது அவங்களுக்குள்ள இருக்க அந்த விஷயங்கள் வெளியில தெரியுது. அதாவது இப்ப வந்து தொடர்ந்து அவங்க வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து முன்னெடுத்து செல்றாங்க? அதாவது சார்ல்ஸ், நீங்க சொல்லுங்க, இப்ப அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துறாங்க? தமிழ் ஈழம் எப்படி தீர்வாகும்ன்றத அவங்க நம்புறாங்க. கண்டிப்பாக ராஜி, முக்கியமாக நேற்று வந்து நாம் ஏற்கனவே திருச்சியில் முதற்கட்டமாக வந்து தூய வளனார் கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் வந்து 11 பேர் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர் வந்து காலவரையற்ற உண்ணாநிலையை தான் மேற்கொண்டாங்க. அவர்களுடைய சூழ்நிலையை அன்று மாலையே அவருடைய போராட்டத்தை கைவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இங்கு உள்ள மாணவர்கள் அடுத்த கட்டமாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் நேற்று வந்து முதற்கட்டமாக 7 சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. தற்போது 13 சட்டக்கல்லூரி மாணவர்கள் வந்து அவங்க தொடர் உண்ணாநிலையை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அனைத்து கல்லூரிகளிலும் இந்த போராட்டம் பரவி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கோரிக்கை அனைவருக்கும் தனி இல்லம் அமைய வேண்டும், அது மட்டும் இல்லாமல் தனி இல்லத்துக்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளும் ஒரு சேராக ஒரே குரலில் அவர்கள் வைக்கிறார்கள். இது குறித்து நாம் அந்த மாணவர்களிடையே கேட்போம். திருமூர்த்தி, இந்த துருமு தனலட்சுமி கல்லூரியில் மொத்தம் 6 மாணவர்கள் வந்து தொடர் உண்ணாநிலை மேற்கொள்ள இருக்காங்க. அதுல திருமூர்த்தி என்ற மாணவர் நம்முடன் இருக்க, அவரிடம் கேட்போம். திருமூர்த்தி, சொல்லுங்க, இப்ப வந்து தனி இல்லம் அமைவதற்கு மாணவர்களும் ஒரு சேரா வந்து குரல் கொடுத்திருக்கீங்க. இது தனி இல்லம் அமைவதற்கு எந்த மாதிரியான நம்பிக்கை உங்களுடைய ஏற்படுத்தியிருக்கு இந்த மாணவருடைய போராட்டம்? ஒவ்வொரு மாணவர்களும் இதே மாதிரி எல்லா கல்லூரியில இருந்து வெளியே வந்தா கண்டிப்பா நம்ம நினைச்சா எது வேணா செய்யலாம். எல்லா மாணவர்களும் ஒவ்வொரு கல்லூரியில இருந்து வெளியே வந்தா கண்டிப்பா இது வந்து நடக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை ஏத்து அங்க இருந்து ஒரு பிரதிநிதி வந்து எங்களை வந்து பார்க்கணும், சந்திக்கணும், எங்க குறைகளை கேட்கணும். நீங்க இது தனியில் அமைவது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக உங்களுடைய முக்கியமான கோரிக்கையில இதுல என்ன வச்சிருக்கீங்க? தமிழ் மீனவர்கள் வந்து சுட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க. இந்தியாவில அங்க குஜராத் எல்லாம் சுட்டு கொண்டா இந்திய மீனவர்கள் தான் சொல்றாங்க. எங்க ராமேஸ்வரம் மீனவர்கள் தான் சுட்டு கொண்டா தமிழ் மீனவர்கள் தான் சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தயவு செய்து இதை வந்து நீங்க சரி பண்ணணும். எங்க தமிழ் மீனவர்களை நீங்க சுட்டுக் கொள்ள கூடாது. சுட்டுக் கொள்ள மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராஜி, அதாவது மாணவர்களை பொறுத்தவரை மாணவியர்கள் வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவர்களுக்கு பொறுத்தவரை வந்து பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். அது முழு பிரதான கோரிக்கையா அவர்களுக்கு இருக்கு. ராஜி, மார்டன், இப்ப பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த போராட்டங்கள், இந்த மாணவர்களோட உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்து வந்து பரவிட்டே வருதுன்னு தான் சொல்லலாம். இப்ப மாணவர்கள் மத்தியில ஒரு இது பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப தனியார் கல்லூரி மாணவர்கள் எந்த வகையில இந்த மாதிரியான உண்ணாவிரதம் மேற்கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அவங்களுடைய ஆதரவு அவங்க காட்டுறாங்க, எந்த விதத்துல அவங்க வெளிக்காட்டுறாங்க? இப்ப இந்த மாணவர்கள் எடுத்து நடத்தக்கூடிய இந்த போராட்டமானது தனியார் கல்லூரிகளில் பரவிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது தனியார் கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கல்லூரி நிர்வாகங்கள் அவங்களுக்கு மாணவர்களுக்கு அனுமதி வழங்கல. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, இப்ப இந்த கோவை பாரதியார் பல்கலைக்கழக வாயில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமா பல்வேறு தனியார் கல்லூரிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் வந்துகிட்டு இருக்காங்க. அதே போல பார்த்தோம்னா, அதாவது இந்த படித்த மாணவர்கள் ஒரு புது வகையான நூதன பிரச்சாரத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. எப்படின்னு பார்த்தோம்னா, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இன்னைக்கு இந்த மாதிரி நாங்க இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்க நாங்க 2வது நாளாக தொடர்ந்து 3வது நாளாக இந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா எங்களோட நிலைப்பாடு எதற்காக எந்த கோரிக்கையை நாங்கள் முன்னிறுத்தி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை தமிழக அரசுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே ஒரு மொபைல் மூலமா மெசேஜா தெரிவிச்சாங்க. இப்ப இந்த மாணவிகள் இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பும் பணி எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, இங்க இருக்கக்கூடிய பிரியங்காட்ட கேட்கலாம். பிரியங்கா, இன்னைக்கு நீங்க மாணவர்களா சேர்ந்து மெசேஜ் அனுப்புனீங்க இல்லையா மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு, அதை பத்தி என்ன அனுப்புனீங்கன்னு சொல்லுங்க. இலங்கை ராணுவத்தை எதிர்த்தும், அப்புறம்
தனி இளம் அமைய கோரிந்த இந்த கோரிக்கைகளை நாங்க வந்து டைரக்டா வந்து அனுப்ப முடியாத மத்திய அரசுக்கு. அதனால வந்து எங்களோட கோரிக்கைகளை வந்து கலெக்டருக்கு மெசேஜ் அனுப்பணும். கலெக்டர் வந்து சிஎம்க்கு அனுப்பி சிஎம் வந்து மத்திய அரசுக்கு வந்து அனுப்புறத சொல்லிட்டு இருந்தாங்க. சோ எங்களோட கோரிக்கைகள் டைரக்டா சென்றடையாம சிஎம் மூலமா எங்களோட கோரிக்கைகள் வந்து மத்திய அரசுக்கு அனுப்புறத நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் சார். இந்த கல்லூரி மாணவிகளாகி நீங்கள் வேற ஏதாவது இந்த போராட்டத்தை பிற மாணவர்கள்ட்ட கொண்டு செல்றதுக்கான வேற எந்த தளங்களை பயன்படுத்துறீங்க? எங்களோட கோரிக்கைகள் வந்து ஈஸியா சென்ட் பண்றதுக்கு சோஷியல் நெட்வொர்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. லைக் ஃபேஸ்புக் மெசேஜ், அப்புறம் ஜிமெயில், நிறைய சோஷியல் நெட்வொர்க் வந்து ஈஸியா போறதுனால எங்களுக்கு இந்த கோரிக்கைகள் வந்து எங்களோட உண்ணாவிரத போராட்டம் பிளஸ் தனி இளம் அமைய கோரி வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா பரவுது. சோ சோஷியல் நெட்வொர்க் வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த கல்லூரி மாணவி பிரியங்கா சொன்னது போல இந்த மாணவிகள் அவங்க தெரிஞ்ச உறவினர்கள் மட்டுமல்ல நண்பர்களுக்கும் இந்த செல்போன் மூலமாக குறுந்தகவல் அனுப்பிட்டு இருக்காங்க. அதாவது ஈழம் குறித்த தகவல்கள், அதே போல தங்களோட கோரிக்கைகள் என்ன, மாணவர் முன்னெடுத்திருக்கூடிய போராட்டங்கள் பத்தி விரிவா பேஸ்புக், ட்விட்டர் போன்ற பதிவுகளையும் இந்த மாணவிகள் தொடர்ந்து பதிவுகள் இட்டுக்கிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரி தொடர்புல காத்திருங்க. மார்டின், ராமானுஜம், இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த விவகாரம் பத்தி ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அரசியல் கட்சிகள் பேசியிருக்கிறாங்க, பிரதமர் கிட்ட வலியுறுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து பல போராட்டங்கள் அரசியல் கட்சி மட்டங்கள்ல நடக்குது. இப்ப மாணவர்கள் இந்த உண்ணாவிரதத்தை எப்படி அவங்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க. இந்த போராட்டத்து மூலமா என்ன மாதிரியான நிர்பந்தத்தை தர அவங்க பிளான் பண்ணிருக்காங்க? ராஜி, அதற்கு முன் ஒரு முக்கிய தகவல். தற்போது பாளையங்கோட்டையில் உள்ள தூய யோவான் கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அங்கு காவல்துறையினர் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாணவர்களுடைய முக்கிய கோரிக்கை, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரும்போது இதே கேள்வியை நம் மாணவர்களிடமே வைப்போம். இங்கே அதாவது பாரத பிரதமரோ மற்றவர்களோ உங்களுடைய போராட்டத்தை நீங்க இந்த இப்படி ஒரு அழுத்தம் கொடுக்கறதுனால எந்த விதமான ஒரு முடிவு ஏற்படும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே இது குறித்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் பல முறை விவாதித்திருக்கின்றன. அதனால நீங்க மத்திய அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன, உங்களுடைய நிர்பந்தங்கள், அதாவது முக்கியமான கோரிக்கைகள் என்ன? முக்கியமான கோரிக்கை என்னன்னா, இன்னொரு கண்டிப்பா தனி ஒரு தீர்மானம் இயற்ற வேண்டும். போர் குற்றவாளியான ராஜபக்சேக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். தனி தமிழ் ஈழம் வேணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. எத்தனை பேர் எத்தனை போராட்டம் பண்ணாலும் மாணவர்கள் போராட்டம் ஜெயிக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்து. அதன் விளைவாக இன்னைக்கு வந்து எல்லா பக்கமும் போராட்டம் மாணவர்கள் இறங்கி இருக்கோம். அதுல ஒரு பகுதியாக தான் இந்து கல்லூரியில நாங்களும் இன்னைக்கு கூடியிருக்கிறோம். எங்களால இந்த போராட்டம் வெற்றி பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நாங்க இன்னைக்கு போராட்டத்தில் உட்கார்ந்திருக்கோம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறது ஒரு உண்ணாநிலை போராட்டம் என்பது இந்த போராட்டத்தை நீண்ட நாளுக்கு ஒரு அதிகபட்சமா 1 வாரம் 10 நாள் இருக்கலாம். அதன் பிறகு உடல்நிலை சோர்வடைந்து விடுமே. எனவே உண்ணாநிலை போராட்டம் சரிதான் நினைக்கிறீங்களா? சரிதான். கண்டிப்பா எங்களால உண்ணாநிலை போராட்டம் இருக்க முடியும். இருந்து எங்க உயிர் போற வரைக்கும் எத்தனையோ உயிர் போயிருச்சு. அவங்களோட உயிரும் எங்களோட உயிரும் ஒண்ணுதான். அவங்க ரத்தமும் எங்க ரத்தமும் ஒண்ணுதான். அப்படிங்கல எங்க உயிர் வந்து நாங்க இங்க உண்ணாம விடுறதுல வந்து தப்பே இல்ல. அதனால கண்டிப்பா நாங்க இந்த போராட்டத்துல இருப்போம். ராஜி, இந்த பெண் சொன்னது, இந்த மாணவி சொன்னதை நீங்கள் கேட்டிருக்கலாம். உண்ணாநிலை போராட்டம் என்பது மாணவிகள் மட்டுமல்ல, மாணவர்கள் கலந்து கொண்டுள்ள இந்த போராட்டம் எந்த காலத்திலும் எங்களுக்கு உயிர் பெரிதல்ல. எங்களுடைய சக சகோதர சகோதரிகள் காப்பாற்றப்பட வேண்டும். எஞ்சி இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களை மத்திய அரசு பாதுகாக்க வேண்டும். அதற்காக எங்கள் உயிரையும் துச்சமாக மதிப்போம் என்ற கருத்தை முன்வச்சுக்கிறாங்க. ராஜி, போராட்ட களத்திலிருந்து மாணவர்கள் பல விவரங்களை தந்தீங்க. ராமானுஜம், சார்ல்ஸ் மற்றும் மார்டின், உங்கள் அனைவருக்கும் நன்றி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. அவற்றை விரிவாக பார்க்க இருக்கிறோம். ஒரு இடைவேளை.